ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநீவி அடிப்படை கல்விக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டு விலங்குகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குட்டீஸ் பார்க்கலாமா? வீட்டில் நம்ம சாதாரணமாக நம்ம வளர்க்கக்கூடிய விலங்குகள், அதாவது இது வந்து மனிதர்கள்ட்ட இயல்பாக சாதாரணமாக பழகக்கூடிய விலங்குகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன விலங்குகள், நாம் இந்த விலங்குகள்கிட்ட சாதாரணமாக பழகலாம். அந்த மாதிரி விலங்குகள் தான் வீட்டு விலங்குகள். சரியா குட்டீஸ்? இது பசு. பசு 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 மாடு. பசு மாட்டில் நமக்கு பால் கிடைக்கும் இல்லையா? அதுதான் பசு மாடு. அடுத்தது பாருங்கள், ஆடு. ஆடு 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 ஆட்டுக்கறி நமக்கு சாப்பாட்டுக்கு உதவுது. உணவாக நம்ம ஆட்டுக்கறியை நம்ம பயன்படுத்துகிறோம். இதற்கு பேர் ஆடு. அடுத்து பார்த்திங்கன்னா கோழி. கோழி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிரினம் தான். கோழி கறியாகவும் நம்ம பயன்படுத்துவோம், முட்டையாகவும் நம்ம பயன்படுத்துவோம். கோழி. அடுத்து பார்த்திங்கன்னா பூனை. இதுக்கு பேர் என்ன? பூனை. பூனை பூனை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டகம். பாலைவனங்களில் இந்த ஒட்டகத்தை வச்சு தான் நான் சவாரி பண்ணுவாங்க. ஒட்டகம் ஒட்டகம். அடுத்து அன்னம். இது அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா முயல். முயல் முயல். அடுத்து பாருங்கள் நாய். நாய் நாய். வாத்து. வாத்து வாத்து. வாத்து முட்டை ரொம்ப பெருசாக இருக்கும். எருமை. எருமை நமக்கு பால் தரக்கூடிய ஒரு மாடு வகை தான் இது எருமை அப்படிங்கிறது. எருமை பால் நல்ல கெட்டியாக இருக்கும், கொள்ள கொள்ளன்னு இருக்கும். பசும்பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சேவல். சேவல் சேவல். சேவல் நம்ம கறியாக சாப்பிட்லாம். அடுத்து காடை. காடை சும்மா நீர் கோழி குஞ்சு மாதிரியே இருக்கும். கோழி குஞ்சு, சின்ன கோழி குஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த காடை. அடுத்து பார்த்திங்கன்னா வான்கோழி. வான்கோழி வான்கோழி. வான்கோழி வான்கோழி. அடுத்து பாருங்கள் குதிரை. குதிரை சவாரி பல பேர் செஞ்சுருப்பாங்க. குதிரையில் சவாரி செய்யலாம். குதிரை குதிரை. அடுத்து செம்மறி ஆடு. செம்மறி ஆடு கறிக்கு உதவும். செம்மறி ஆடு செம்மறி ஆடு. அடுத்து பாருங்கள் கழுதை. கழுதை எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதி சுமக்க. கழுதை எதற்கு பயன்படுது? பொதி சுமக்க. கழுதை பால் ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுது. அவ்வளோதான் குட்டீஸ், வீட்டு விலங்குகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.